இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கலமாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனைகளுக்கு உனக்கு எதிராக இருப்பவங்களுக்கு எதிராக நீ எதிர்த்திருக்க உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். வெண்கலம் என்றால் பிராஸ், பித்தளை. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை இரும்பு அலங்கமாய் அல்ல, இரும்பு சீலாக அல்ல. கேடகம்னா சின்னது, அலங்கம் என்றால் என்ன? மிக பெருசு, சுத்தி இருக்கும், நாட்டை சுத்தி ஒரு அலங்கம், மதில், ஒரு வால். நான் ஒரு பித்தளை வாளாக மாற்றுவேன். அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங். இரும்பை காட்டிலும் பித்தளை ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அது இத்து போகாது. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் உறுதியா இருக்கும்படி செய்ய போகிறேன். இந்த மாசம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பிப்ரவரி மாசம் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்த போகிறார், உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த போகிறார், உங்க வியாபாரத்தை பலப்படுத்த போகிறார். ரிபா ஷக்கரபகதலரியா, வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுறதை பெற்றுக்கொள்ளுங்கள். I receive. நான் பெற்றுக்கொள்ளேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். எங்க சர்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, உங்க இன்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கத்தக்கதாக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பலனா இருக்க போறீங்க. உங்களை தள்ள முடியாது. நீங்க எதிர்த்து கொண்டு இருப்பீங்க. தேவைகள் நிறைய வரலாம், பிரச்சனைகள் நிறைய வரலாம், ஆனா நீங்க முன்னுக்கு போற அளவு கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆகவே முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன். நான் நம்புறேன் அது இன்னைக்கு நடக்க போகுதுன்னு. இந்த மாசம் அது நடக்க போகுது. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்து நிற்கிறோம், ஃபேஸ் பண்ணலாம். ஆமே. நம்ம உடம்புல வெள்ளை அணுகள் ரத்தத்தில் உண்டு, வெள்ளை அணுக்கள். அது ரொம்ப இருக்கணும். அதுக்கு நீங்க அதிகமா காலையில் எழுமணும், 2 வெள்ளைப்பூடி இப்படி தட்டி அப்படியே வாயில பெண்டோல் போடுற போட்டு சுடுதண்ணி குடிச்சுக்கணும். அடிக்கடி நீங்கள் வெள்ளைப்பூடு சாப்பிடுற நேரத்தில் என்ன நடக்கும்னாக்கி உங்களுக்கு வெள்ளை அணுக்கள் வரும். அப்போ சும்மா நோய் வந்தால் உங்கள் உடம்புக்கு அது தாக்காது, நோய் உங்களுக்கு சீக்கிரம் வராது. சில ஆட்களுக்கு பாங்க பக்கத்தால் ஒருத்தன் தும்மிட்டு போனால 4 நாள் காய்ச்சல் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் தங்கச்சி 14 நாள் கொரோனா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவருக்கு கொரோனா இல்லை, நெகட்டிவ். அவங்க சொல்லிட்டாங்க செக் பண்ணி நெகட்டிவ்னு, இன்னும் 5 நாள் செக் பண்ணணும்னு. ஏன்னா உங்களுக்கு இது மிஸ்டேக்காக வந்துக்கணும். 5 நாளில் செக் பண்ணி 10ஆவது நாள் சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு நெகட்டிவ் தானே. ஏன்னா அதுக்கு எங்களை தாக்க முடியாது. நான் சொல்றேன், எத்தனை பிரச்சனை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உங்களை தாக்க முடியாதபடி நான் அதை நம்புறேன். ஆமே. ஊரே எதிர்த்தாலும் உலகே உங்களை பகைத்தாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போவீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். பிரச்சனை வராதுன்னு சொல்லல. நிறைய பிரச்சனை, நிறைய தேவைகள் இருக்கு. அது யாரா இருந்தாலும் இருக்கும், ஜனாதிபதியில இருந்து கீழே மட்டும் அது இருக்கு. நமக்கு அது தெரியணும். பிரச்சனை நமக்கு இருக்கு. கூட இருக்கவங்க எல்லாரும் எப்ப எங்களோட இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் எங்களை விட்டு விலகி போகிறதுல நம்ம தைரியமா இருப்போம். ஏன்னா யாரு விலகுனாலும் யாரு வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுக்காக நாங்க அப்படியே போய்கொண்டே தான் இருப்போம். அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். பைபிள் சொல்லுது, உனக்கு எதிராக அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவான். வியாதிகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வரட்டும். லைஃப் என்ன நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டும், சேலஞ்சுகளுக்கு சந்திக்க வேண்டும், சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இந்த கொரோனாக்கு பிறகு எங்க சர்ச்சில் எல்லாம் நிறைய சர்ச்சுகள் 3 லெவலுக்கு வந்துட்டு, இன்னும் சில சர்ச்சில் சர்ச்சே ஸ்டார்ட் பண்ணல. ஏன்? பயம். சும்மா ஒரு ஆளுக்கு கொரோனா இருந்து கேள்விப்பட்டா லாக்டவுன் பண்ணிடுவான், முழு சர்ச்சுக்கு லாக்டவுன் ஆகும். பயம். நிறைய சர்ச்சில் ஆத்துமாக்கள்ல, நம்ம சர்ச்சில் ஒரு குறைவு இருக்குதான். நிறைய பேர் பயந்து வாங்காங்கல்ல. நிறைய பேர் அவங்க பக்கத்தில் வீட்டுக்கு சர்ச்சுக்குள்ள போய் நடந்து போயிட்டு இப்போ அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஆகிட்டு. 10 பேருக்கு வீடு, குடும்பம் மாதிரி இருக்கும், நல்லா பேசும். இவருக்கு தான் வர்ஷிப் லீடர். ஏன்னா 10 பேருக்கு இடத்துல வர்ஷிப் லீடராக லேசு தானே, அந்த மாதிரி பழகிட்டாங்க. ஆகவே எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆனால் இந்த சேலஞ்சை நான் ஜெயிப்பேன். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பிப்ரவரி மாதம் ஜனம் அதிகம் வரப்போகுதுன்னு. நான் அதை பெருக்குவேன்.
ஜனம் குறைகிறது ஒரு சேலஞ்ச்னா அதை நாங்க ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற, உனக்கு எதிராக பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நீங்க ரெடியாங்க. என்ன வந்தாலும் அடிச்சு கொண்டே நான் போவேன். எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் வெளுத்து கொண்டு போவேன். அது உங்க மனசுல இருக்க வேணும். அது மனசுல இருக்கணும். தாவீதை போல நான் கோலியாத்தை அடிப்பேன். ஒவ்வொரு பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். உங்களை வைத்தும் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான வெண்கலம். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா போய்ங்க. ஆமே, நீங்க ஸ்ட்ராங்கா போய்ங்க. உங்க இன்கம் ஸ்ட்ராங்கா போகுது, தள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ண, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்க ஜெயிக்க போய்ங்க. அதாவது அவங்களுக்கு மேற்கொள்ள முடியாது, நீங்க பிரச்சனையை ஜெயிப்பீங்க. இப்ப நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, இப்ப என்ன போராட்டத்துக்கு முகம் கொடுக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் இந்த மாத முடிகாலத்தில் 28ஆம் தேதி வாரத்தில் நீங்க ஜெயித்ததா தான் இருக்கும். எல்லா பிரச்சனை நீங்க ஜெயித்திருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த சபை ஜெயிப்பதாக. இவங்களோட மனசுல போராட்டம், மனவேதனை, மனக்குழப்பம், தனிமை, வாழ்க்கையை ஏமாற்றம் எல்லாவற்றையும் ஜெயிக்கட்டும். ஹல்லேலூயா. உட்காங்க. உங்களை அது நீங்க ஜெயிக்கணும். உங்க மனசுல சில நேரம் எல்லா பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை விட இந்த மனசுல வர பிரச்சனைக்கு தானே மனுஷங்களால அது ரொம்ப வலிக்கும். ஆனா கடவுள் சொல்லாரு, உங்க மனசு உங்களை ஜெயிக்க விட வேணாம், நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன். அந்த கவலை உங்களை உடைச்சு போடாது. ஏன் இப்படியே நடக்குது? கர்த்தர் சொல்லாரு, நான் அதை மாத்துவேன். இந்த மாசம் எல்லாம் மாற போகுது. இந்த வசனத்தை டெய்லி சொல்லிக்கொண்டேங்க, வாயை திறந்து சொல்லுங்க. யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை செய்ய நீ கவனமாயிரு. இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த வசனம் எரேமியா 15 உன் வாயிலிருந்து பிரியக்கூடாது, எப்பயும் வாயில இருக்கணும். இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய நீ கவனமாக இருக்கும்படி, இதை நான் செய்யணும், இதுபடி நான் வாழணும், இதுபடி நான் ஜெயிக்கணும், இரவும் பகலும் தியானித்து கொண்டு. அப்போ டெய்லி சரி, இந்த 28 நாளும் பகலும் ராத்திரி இதை சொல்லிக்கொண்டுங்க. ஆமே, 28 நாளும் எப்போ சொல்லணும்? நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். பகலைக்கும் ராத்திரியும் ஃபோனில் அலாம் வச்சுங்க. அலாமில் டெய்லின்னு போட்டுட்டு அதில் இந்த பைபிள் வேர்டை அங்கே போட்டுங்க. நீங்கள் பைபிள் எப்போ இருக்கும் போட்டு வச்சுங்க. அதை அடிச்சு அதை வாசிங்க. இரவும் பகலும் அதை தியானி. நான் வெண்கலம் அழகமாவேன், பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்பேன். செஞ்சுப்பாங்க. நீ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. உன் வழியெல்லாம் வாய்க்கும், நீ செய்யலாம் வாய்க்கும். அப்பொழுது நீ புத்திமானாய், ஒரு ஞானமா நடப்பா. இவர் இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்காங்க, அப்படி சொல்லுற அளவு கர்த்தர் செய்வாங்க. ஆண்டோடைய வாழ்த்து என்ன சொல்லுது அதுபடி செய்யுங்க. எப்ப தியானிக்கணும் அப்ப செய்யுங்க. ஆண்டு மலையை பார்த்து அடி சொன்னா பேசாதீங்க, பேச சொன்னா அடிக்காதீங்க. எனவே இந்த சர்ச் இரவும் பகலும் அதை தியானிக்கட்டும். ஆமென். எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான வெண்கலம், பித்தளை, பிராஸ், தித்து போகாத, ஒட்டஞ்சு போகாத, உருகி போகாத. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அடுத்த ஆண்டு சொல்லாங்க, ஏன் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க? அதுக்கு உன் பலனோ, உன் சக்தியோ, உன் திறமையோ, உன் பணமோ இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை அந்த பிரச்சனை விடுதலை செய்வதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க நம்புங்க. கிறிஸ்துமஸ் நாள் ஆண்டவர் சொன்னார், இயேசு எதற்காக வந்தார் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்புங்க, அவர் என்னோடு கூட நடக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கார் என்று நமக்கு எல்லாம் எழுந்திருந்து கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. ரிகாபா சந்தால பகதல பகயா, உங்களுடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புறேன், உங்க வார்த்தையை நம்புறேன், உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம் சுவாமி. இப்பொழுதே நாங்க நம்புறோம். ஆண்டவரே, எங்களை வெண்கலமாய் அழகமாய் மாற்ற போகிறேன். ஆண்டவரே, நம்ம யுத்தங்களை ஜெயிக்க போகிறோம். எங்களை தப்புவிப்பீர், எங்களை காப்பாற்றுவீர். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை.